கிறிஸ்துவின் சிந்தனை உலகத்தை, சாத்தானை, பாடுகளை எதனாலும் ஜெயிக்கக்கூடிய ஒரு மகிமையான சிந்தனை தான் கிறிஸ்துவின் சிந்தனை. ஆம், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிந்தனையை குறித்து தான். ஏனென்றால் இந்த உலகத்தில் வீண் சிந்தனை இருக்கிறது, பாவ சிந்தனை இருக்கிறது, உலக சிந்தனை இருக்கிறது, பலவிதமான சிந்தனை இருக்கிறது. இதையெல்லாம் காட்டிலும் ஒரு முக்கியமான காரியம் உண்டு. அந்த முக்கியமான காரியம் என்ன? இந்த இடத்துல ஒரு தேவ பிள்ளை இல்லை ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளை என்று சொல்லப்படுகிற இந்த ஆவிக்குரிய போர் வீரர்கள், தேவனுடைய ஜனம், ஒருவேளை இந்த காரியங்களில் அவர்கள் சிலதை இழந்து விட்டால், இந்த கிறிஸ்துவின் சிந்தனையை பெறாமல் போய்விட்டால் ஏகப்பட்ட இழப்புகளை அவர்கள் பெறுவார்கள். ஸோ இதை மிஸ் பண்ணாமல் இந்த கிறிஸ்துவின் சிந்தனையை எப்படி நமக்குள்ளே தக்க வைத்துக்கொள்ள, இதை எப்படி உருவாகுது, இது நமக்குள்ளே தான் இருக்குதா இல்லை நம்ம ஏதாவது இதுக்காக செய்ய வேண்டுமா என்று நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஸ்பிரிச்சுவல் WF என்ற ஆவிக்குரிய ரகசியங்களை வெளிப்படுத்தும் நல்ல ஆவிக்குரிய யுத்தங்களை குறித்து ரகசியங்களை பேசும் ஒரு நல்ல சேனலை தான் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்னைக்கு இந்த அருமையான சத்தியத்தை நீங்கள் ஜெபத்தோடு கேட்கும் பொழுது கிறிஸ்துவின் சிந்தனையினுடைய ரகசியத்தை புரிந்து கொள்வீங்க. உங்கள் லைஃப்லையும் அவருடைய சிந்தனை கண்டிப்பாக கிரியை செய்யும். வாருங்க, வீடியோக்குள்ளே போகலாம். தெளிவாக வீடியோவை பாருங்கள். ஒரு விஷயம் கூட ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலினுடைய மெம்பர்ஸுக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் எல்லாரும் இந்த புது வருஷத்தில் நல்லா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு இடத்துல நீங்கள் இருந்தாலும், தூரமான தேசத்தில் இருந்தாலும், நீங்கள் இதை கேட்கும் பொழுது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். எப்பொழுதுமே ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்களை உண்டாக்குகிற சத்தியங்களை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இந்த புதிய ஆண்டும் அநேக சத்தியங்களை கர்த்தர் தருவார் என்பதில் சந்தேகமே இல்லை. அனுபவ ரீதியாக இன்னைக்கு நாம் இந்த சத்தியத்தை பார்க்க போகிறோம். நீங்கள் ஜெபத்தோடு கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு கிறிஸ்துவின் சிந்தை சொன்னாலே அது மினுங்கிறது போல உங்கள் இருதயத்தில் உணரணும். ஏனென்றால் கிறிஸ்துவின் சிந்தை இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காது. ஏன்னா கிறிஸ்து விண்ணுலகத்திலிருந்து வந்தவர். ஸோ அவருடைய சிந்தையை நமக்குள்ளே கொண்டு வர்றது தான் ஒரு பெரிய மிராக்கிளே. எல்லாரும் கிறிஸ்துவின் சிந்தையை உடையவர்களாக இருந்தால் இந்த உலகத்தில் பாவமே இருக்காது. ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் இன்னைக்கு கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக இருக்கிறாங்க. அவர்களுமே அதிகமாக பாதிக்கப்பட்டு சில நேரம் கிறிஸ்துவின் சிந்தனையை இழந்து சாத்தானின் சிந்தனையை உடையவர்களாக மாறிடுறாங்க. இதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு தான் நீங்கள் பேதுருடைய லைஃப்பில் பார்க்கும் பொழுது, பேதுரு என்ன செய்வார்னா, ஒரு குறிப்பிட்ட டைமில் தேவனுடைய சிந்தை உடையவராக இருந்தார். உடனே பார்த்தீங்கன்னா சாத்தான ஒரு இருதயத்தை நிரப்பும் பொழுது சிந்தனை எல்லாம் நிரம்பப்பட்டது. அவர் சாத்தானுடைய சிந்தனையில் செயல்பட ஆரம்பித்தார். இதே போல தான் யூதாஸ் காரியத்துக்குள்ளாடியும் பிசாசு புகர ஆரம்பித்தது. பிசாசுனுடைய சிந்தை உடையவனாக அவன் மாறினான். கடைசியில் தற்கொலை பண்ணி இறந்தான். ஸோ இந்த பாவ சிந்தனை ஊழியர்கள், ஜெப வீரர்கள் அப்படிலாம் பார்க்காது. யார் பாவத்துக்கு இடம் கொடுக்காங்களோ அவங்களுக்குள்ள அது வந்துவிடும். ஸோ அதனால தான் தேவ ஜனங்கள் கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. உங்கள் வீட்டுக்கு கதவை திறந்து வச்சா திருடன் வரலாம், இல்லை ரோட்டில் போகிற விலங்குகளோ, பூனையோ, நாயோ, எலியோ கூட உள்ளே வரலாம். ஆனால் பூட்டி வச்சிங்கன்னா சேஃபாக இருக்கும். இது எல்லாம் காட்டிலும் பயங்கரமான கதவு தான் சிந்தனை என்ற கதவு. பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள்னு வேதவசனம் சொல்லுது. அந்த இடம் எங்கே கொடுக்கப்படுதுன்னா சிந்தனையில் தான். நான் சொன்ன ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், சாத்தான் யுத்தம் பண்ணுங்கிற இடமே நம்ம சிந்தனை தான். நான் ஒரு சாட்சி அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், ஒருக்கா கூட சொல்லுகிறேன். ஒரு நாள் ஒரு ஊழியருக்கு காலில், வலது காலில் ஒரு சின்ன ஒரு கட்டி வந்தது. உடனே சாத்தான் சொல்லியிருக்கிறான், இது கேன்சர் கட்டின்னு அவரோடு போராடி இருக்கிறான். கிட்டத்தட்ட 3 மணிக்கூர் அவர் என்ன செய்திருக்கிறாரு, அதை கண்டு பயந்தே உட்கார்ந்துருக்காரு. நீங்கள் யோசிக்கலாம், ஊழியக்காரருக்கெல்லாம் இப்படி வருமா? தேவஜனங்களே, மாம்சமும் இரத்தமும் உள்ள எல்லாருக்கும் போராட்டம் உண்டு. அதில் ஊழியக்காரங்க விதிவிலக்கே கிடையாது. எல்லாருக்குமே யுத்தம் உண்டு. ஸோ ஊழியக்காரர் 3 மணிக்கு ஒரு பயந்து போய் இருக்காரு. இப்போ உள்ளே இருந்து பரிசுத்த ஆவியானவர் பேச ஆரம்பிக்கிறார். அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர், பயத்தின் ஆவிக்கு விரோதமாக ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அது ஒன்றுமே கிடையாது, அது ஒரு வேனை கட்டி, அது ஒரு சூடு நாள் உண்டான ஒரு கட்டிப்பா, நீ நல்லா தண்ணி குடித்தாலே சரியாயிரும்னு அவருக்குள்ளே உணருது. ஆனாலும் அவருக்கு நம்பிக்கையே வரல. சூடு கட்டினா அது முகத்தில் வரலாம், இல்லை தலையில் வரலாம்,
ஆனால் இது காலில் வந்திருக்கிறதுன்னு சொல்லிட்டு மெடிக்கலில் போய் விசாரிச்சிருக்கிறாரு. அவங்களுக்கும் அதை பற்றி தெளிவாக தெரியல. உடனே அவர் என்ன செய்கிறாரு, ஹாஸ்பிட்டல் போகிறாரு. ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி பார்க்கும்பொழுது இது சாதாரண ஒரு கட்டி, இது ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இதே போல் ஆயிரக்கணக்கான சாட்சிகளை நம்ம அனுபவத்திலேருந்து சொல்ல முடியும். ஒவ்வொரு பேருடைய சிந்தனையிலையும் சத்ரு இவ்வாறு பயத்தை கொண்டு வந்துக்கிட்டே இருப்பான். இதுதான் சத்ருவின் சிந்தனை. சத்ரு நமக்குள்ளே புகுத்துகிற அவனுடைய பயத்தின் சிந்தனை. ஸோ நமக்குள்ளாடி சத்ருவனுடைய சிந்தனை வந்துவிடக்கூடாதுன்னா நமக்கு அதற்கு பதிலாக இருக்க வேண்டியது கிறிஸ்துவின் சிந்தனை. சரி, இந்த கிறிஸ்துவின் சிந்தனை நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே நமக்குள்ள டிஃபால்ட்டாக வந்துடுதா, இல்லை நம்ம தான் கொண்டு வரணுமா என்பதை நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ரட்சிக்கப்படும் பொழுது உங்கள் உள்ளான மனுஷன் புதிதாக பிறந்து விடுகிறான். அவன் எல்லாமே புதிதாகி விடுகிறது. ஆனால் இந்த கிறிஸ்துவின் சிந்தனை வருகிறதா இல்லையா என்பதை 2-3 வசனங்களை வாசித்து நம்ம பார்த்து விடுவோம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் 16ஆவது வசனம் கடைசி பகுதி சொல்லுகிறது, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தனை உண்டாயிருக்கிறது. we have the mind of Christ அப்படின்னு பவுல் சொல்லுகிறார். கிறிஸ்துவின் சபையை பார்த்து, ஏதாவது கொரிந்து சபைக்கு அவர் எழுதும்போது சொல்கிறாரு, நீங்கள் கொரிந்து சபையே நீங்கள் நிறைய பாவங்கள் செய்கிறீங்க, நீங்கள் ஆவியில் வளர்ந்து தான் இருக்கிறீங்க, மிராக்கிள்ஸ் நடக்குது, உங்கள் மத்தியில் அற்புதம் நடக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் கிறிஸ்துவின் சிந்தனை மிஸ் ஆகுது. வரம் இருக்குது, வல்லமை இருக்குது, தீர்க்க தரிசனம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் அதுக்கு மத்தியில் மாம்ச எண்ண உள்ளவர்கள் இருக்கிறீங்க, பாவம் செய்கிறவங்க இருக்கிறீங்க. காரணம் கிறிஸ்துவின் சிந்தனை அங்கே மிஸ் ஆயிட்டு. புரியுதா? ஏன்னா கிறிஸ்துவின் சிந்தனை தானாக வராது. ரட்சிக்கப்படும் பொழுது ரட்சிப்பு உள்ள வந்துட்டு நீங்கள் பரலோகத்துக்கு எலிஜிபிள் ஆயிட்டீங்க. ஆனால் அந்த ரட்சிப்பை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஸோ அதனால தான் கிறிஸ்துவின் சிந்தனை எப்படி வரணும், அது நமக்குள்ளே வந்தால் தான் பிசாசை ஜெயிக்கவும் முடியும், உலகத்தை ஜெயிக்கவும் முடியும். ஏன்னா நார்மலாக நீங்கள் பிறந்து வளர்ந்த ஊரினுடைய எண்ணங்கள் இருக்கும், சிந்தனைகள் இருக்கும், நீங்கள் படித்து வளர்ந்த இடத்தினுடைய சிந்தனைகள் இருக்கும். ஒருவேளை நீங்கள் பலவீனப்பட்ட சிந்தையுடையவர்களாக இருப்பீங்க, என்னால் மேலே வரவே முடியாதுன்னு நினச்சி கொண்டு இருப்பீங்க. யோசித்து பாருங்கள், அப்படி எத்தனையோ ஊழியர்கள் நினச்சிருந்தா எழும்பி இருக்கவே முடியாது. ரவுடியாக, குடிகாரனாக, பாவத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் உதவி செய்தது பட்டமோ படிப்போ அல்ல, இந்த கிறிஸ்துவின் சிந்தனை. அதான் வேதவசனம் சொல்லுகிறது, உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி. அந்த ஒளி எப்படி நமக்குள்ள செல்லுகிறது அதை நாம் பார்க்க வேண்டும். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனிதனுக்கு ஒளியாக இருந்தது. அப்போ அவருக்குள் இருந்த அந்த ஜீவன் என்ன, அந்த ஜீவன் எப்படி மனுஷனுக்குள்ள கிரியை செய்யுது, எப்படி இது டிரான்ஸ்ஃபர் ஆகுது. தேவஜனமே, ஒரு அப்பாவுக்கு கேன்சர் இருக்குதுன்னா அந்த கேன்சர் செல்ஸ் பிள்ளைக்குள்ளாடியும் அது வருகிறது. ஒரு அப்பாவுக்கு சுகர் பேஷண்ட்டாக இருக்கிற, டயபெட்டிக் இருக்குதுன்னா அது ஜென்ரேஷனாக பிள்ளைகளுக்குள்ளாடி தாவுகிறதுக்கு முயற்சிக்கிறது. இதே போல தான் எப்போ நம்ம இயேசு அப்பாவை நம்ம ஏற்றுக்கொள்கிறோமோ அவருக்குள்ள உள்ள அந்த ரகசியம், அந்த சிந்தனை நமக்குள்ளாடியும் எப்படி அது உருவாகுது, அது எப்படி நம்ம மெயின்டைன் பண்ண, அதை பற்றி தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நிறைய நேரம் நம்ம வாழ்க்கையில் தோற்று போனது காரணம் இந்த கிறிஸ்துவின் சிந்தனை இல்லாததுனால தான். நிறைய நேரம் நம்ம வாழ்க்கையில் சாத்தான் புகுந்து விளாண்டதுக்கு காரணம் இந்த கிறிஸ்துவின் சிந்தனை இல்லாததுக்கு காரணம்தான். நிறைய இழப்புகளுக்கு காரணம் கிறிஸ்துவின் சிந்தனை இல்லாதது தான். நம்ம யோசித்து கொண்டு இருப்போம், கொஞ்சம் பணம் வந்தால் சரியாகிவிடும். ஒரு கோடீஸ்வர தாயார், அவங்களுக்கு கோடி கணக்கில் இப்போ ஆண்டவர் கிருபையில் ஆண்டவர் பணத்தை கொடுக்குறார். அவருடைய வருமானத்தை நம்ம கேட்டாலே ஆச்சரியப்படும். ஒரு மாதத்துக்கு குறைந்தது எத்தனையோ கோடிகள் அவர்கள் வருமானத்தை இப்போ உண்டாக்கி கொண்டு இருக்கிறாங்க. அவர்கள் பிஸ்னஸ் கீழே கிட்டத்தட்ட 30-40 பேர் வேலை பார்க்குறாங்க. சாதாரண ஒரு பெண்மணி ஆண்டவர் அவ்வளோ உயர்த்தினதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்களுடைய தகப்பனை ஒரு மோசமான குரூப் வெட்டி கொண்டுட்டாங்க. ஏன்னா அவர் ஒரு கட்சியில் இருந்தார். ஆனால் இந்த தாயார் அந்த தகப்பனை வெட்டி கொன்ன உடனே அந்த குடும்பம் அனாதையாக மாறிச்சு. அந்த தகப்பனுக்கு 2-3 பிள்ளைகள் இருந்தது. அப்போ அந்த மூத்த பிள்ளையை பற்றி தான் நான் சொல்லுகிறேன். இப்போ அவங்க வளர்ந்து அவர்கள் பெரிய பிஸ்னஸ் செய்கிறாங்க. ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர்களுடைய எண்ணம் என்னவா இருந்துச்சுன்னா, வெளிநாட்டுக்கு போனால் நான் பணம் சம்பாதிக்கலாம், டாலர்ஸ் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினச்சி கொண்டு இருந்தாங்க.
அதனால் அவர்கள் இங்கிலாந்து போனாங்க, 7 வருடம் வேலை செய்தாங்க, சொந்தமான பிஸ்னஸை தொடங்கினாங்க. அந்த நாட்களில் தான் அவர்கள் பிஸ்னஸ் பயங்கரமாக அடி வாங்குது. அடி வாங்கும் பொழுது தான் ஒரு சபைக்குள்ளே போகும்பொழுது அந்த ஊழியர் சொல்கிறாரு, உங்களுடைய ஆசீர்வாதம் எந்த தேசத்துலேயும் இல்லை, உங்களுடைய ஆசீர்வாதம் எந்த மனுஷன்ட்டையும் இல்லை, உங்களுடைய ஆசீர்வாதம் உங்கள் படிப்புலையும் இல்லை. இந்த அம்மா ஷாக் ஆயிட்டாங்க. அப்போது நம்ம வெளிநாட்டுக்கு போய் வருமானம்லாம் சம்பாதிச்சோமே, அப்போ வெளிநாட்டில் வருமானம் இல்லைன்னு இவர் சொல்கிறாரு, இது என்ன பைத்தியக்காரத்தனமாக இருக்குது, இப்போ என்ன சொல்ல வராருன்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வருமானம் கர்த்தருக்குள் இருக்குது. ஒரு வேளை நீங்கள் வெளிநாட்டிலே இருந்தும் கர்த்தருடைய பிரமாணத்தை மீறினீங்கன்னா சாத்தான் உள்ளே புகுந்து அந்த பிஸ்னஸை நாசாக்குவான். அப்போ நல்லா புரிஞ்சுக்கிடணும், நம்ம எவ்வளோ பெரிய பயங்கரமான கம்பெனியில் வேலை செஞ்சாலும், பெரிய இளவரச குடும்பத்தில் நம்ம இருந்தாலும், யோசித்து பாருங்கள், எத்தனையோ இளவரச குடும்பங்கள் இன்னைக்கு தரமட்டமாகிவிட்டது. எத்தனையோ ராஜாக்கள் எழும்பினார்கள், தரமட்டமானார்கள். காரணம், யார் கூட கர்த்தர் இல்லையோ அவர்கள் உண்மையாகவே தோற்கடிக்கப்பட்டவர்கள். தே ஆர் லிட்ரலி ஃபெயிலியர். கர்த்தர் கூட இல்லாத யாருமே ஃபெயிலியர். இது அந்த தாயார் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ நீங்கள் நீங்கள் எல்லாரும் பாக்கியவான். ஏன்னா உங்ககிட்ட ஏகப்பட்ட மைனஸ் இருக்கலாம், ஏகப்பட்ட தோல்விகள் இருக்கலாம், படிப்பு இல்லாமல் இருக்கலாம், பொருளாதார உயர்வு இல்லாமல் இருக்கலாம், நல்ல ஒரு பண ரீதியான பேக்ரவுண்ட் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறத மட்டும் தேவ ஜனமே நீங்கள் கவனமாக புரிஞ்சிட்டிங்கன்னா, எந்த பேக்ரவுண்டும் உங்களை உயர்த்தாது, இந்த கிறிஸ்துவின் சிந்தனை உயர்த்தும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி. எந்த மனுஷன்னா எல்லா மனுஷனும் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டால் இல்லை. எல்லா மனுஷனும் பணக்காரனாக மாற வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் இல்லை. எல்லா மனுஷனும் பட்டதாரியாக மாறலாம், பதவியில் போகலான்னு கேட்டால் எல்லாராலையும் முடியலை. பலவீனம் உள்ளவர்கள் இருக்கிறாங்க, விவசாயிகள் இருக்கிறாங்க, சின்ன சின்ன தொழில் செய்கிறவங்க இருக்கிறாங்க, பஞ்சு மிட்டாய் விற்கிறவங்க இருக்கிறாங்க, நூல் கண்டுகள் விற்கிறவங்க இருக்கிறாங்க, ரொம்ப எளிமையானவங்க இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் எப்படி பிரகாசிக்க முடியும்? பணத்தினாலையா? பணம் ஒரு பேப்பரில் உள்ள அச்சும் ஒரு சீலு தான் தேவச்சனமே. அந்த பணத்தினால நம்ம யாரையும் நேசிக்கவும் கூடாது, பணத்தினால ஒரு ஆளை மதிக்கவும் கூடாது. ஒரு ஆளுடைய குணத்திற்கு தான் மதிப்பு. வேதம் அதை தான் சொல்லுகிறது. குணம் இல்லாதவன் எத்தனை கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவனை ஆண்டவராக இயேசு மதிக்க மாட்டார், வேதம் மதிக்காது, பரலோகம் மதிக்காது. அதனால தான் தேவ ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உலகத்தில் உள்ள எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளின்னு சொல்லுகிறது, அது பணத்தினால் வரலை, அது கிறிஸ்துவின் சிந்தனையினால் வருகிறது. இந்த கிறிஸ்துவின் சிந்தனையை நீங்கள் ஒவ்வொரு பேரும் பெற்றுக்கொள்ளணும், ஒவ்வொரு பேரும் தரிச்சு கொள்ளணும். இதுக்கு காசோ பணமோ தேவையில்லை. எந்த கர்மமும் நீங்கள் செய்ய வேண்டாம், எந்த மலை மேலேயும் ஏற வேண்டாம், எந்த நாடையும் நீங்கள் கடந்து போக வேண்டாம். நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க, அவர்கள் தங்களுடைய புனித ஸ்தலங்களை பார்க்குறதுக்கு எல்லை கடந்து போவாங்க, கடல் கடந்து போவாங்க, மலை மேலே ஏறுவாங்க. ஆனால் கர்த்தரால் பாக்கியப்பட்ட தேவ ஜனம், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட தேவ ஜனத்திற்கு இந்த கொடுமையே கிடையாது. ஏன்னா நம்ம இரட்சகர் நமக்காக சிலுவையில் தியாகம் சகித்து விட்டார், நமக்காக அவர் கல்வாரியில் ரத்தம் சிந்திவிட்டார். இனிமேல் நீங்கள் செய்ய வேண்டியது, யூ ஹாவ் டு பிலீவ் த கிரேட் சாக்ரிஃபைஸ். நீங்கள் அவருடைய பெருந்தன்மையான, மகிமையான, பயங்கரமான அந்த தியாகத்தை நினைவு கூர்ந்து அதற்கு கீழ்ப்படிந்து அதை விசுவாசித்தால் போதும், கிறிஸ்துவின் சிந்தனை உங்களுக்குள்ள வந்துவிடும். இதற்கு இன்னும் என்ன செய்ய நம்ம பார்க்கலாம். வேதத்தில் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் 2வது அதிகாரம் அதில் அழகாக போடப்பட்டிருக்கிறது. அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது, 5வது வசனம். அப்படின்னா ஏன் வேதத்தில் பவுல் திரும்பியும் இதை டைரக்ட் பண்ணுறாருனா, ஏன்னா ஒரு மனுஷனுக்கு கிறிஸ்துவின் சிந்தனை இல்லாமல் வாழ முடியும். ஏன்னா உங்களுக்குள்ளாடி உங்கள் சொந்த சிந்தனை இருக்குது. அந்த சொந்த சிந்தனையினுடைய இன்னொரு பெயர் தான் மாம்ச சிந்தனை. உங்கள் சொந்த சிந்தனை உங்களுக்கு அழிவுக்கு நேராய் நடத்தும். நீங்கள் நினைப்பீங்க இப்படி போனால் நல்லா இருக்கும்னு நினைப்பீங்க, ஆனால் அப்படி போனால் தான் பிசாசு ஆப்பு வச்சுருப்பான். ஏன்னா உங்களுக்கு ஒரு ரூமை தாண்டி என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஒரு ரூம், ஒரு செவருக்குள்ளாடி, ஒரு 4 செவருக்குள்ளே உங்களை வச்சு பூட்டிட்டா உங்களுக்கு அந்த செவரை தாண்டி என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஏன்னா உங்கள் கண்களால் செவரை தாண்டி பார்க்க முடியாது. ஒரு ரூமுக்குள்ளே உங்களை அடைச்சி போட்டுட்டு அந்த ரூமை தாண்டி பார்க்க முடியாது.
ஸோ உங்கள் கண்களால் நிறைய விஷயங்களை பார்க்க முடியாது. சொல்லப்போனால் அடுத்த ரூமில் என்ன நடக்குதுன்னே பார்க்க முடியாத இந்த கண்களால் எப்படி பரலோக விஷயங்களை நம்ம தேர்ந்தெடுக்க முடியும்? அதனால தான் நம்ம கண்ணு நம்மளை வஞ்சிக்குது, நம்ம உணர்வுகள் நம்மளை வஞ்சிக்குது. சாமுவேல் தீர்க்கதரிசி கூட தாவீதை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவருடைய கண்கள் அவரை வஞ்சிக்க பார்த்தது. அப்போ ஆண்டவர் சொன்னார், மனுஷன் பார்க்குற பிரகாரமாக பார்க்காத, என் சிந்தனை உனக்கு உண்டாகட்டும், ஏன்னா நான் இருதயத்தை பார்க்கிறவர். இருதயத்தை பார்த்தா இந்த குட்டி தாவீது வளத்தில் குட்டையாக இருக்கிறார், வயசில் குட்டையாக இருக்கிறாரு, வீட்டில் கடைசியாக இருக்கிறாரு, ஆனால் கர்த்தர் அவரை தேர்ந்தெடுத்தார். இதுதாங்க கிறிஸ்துவின் சிந்தை. மனுஷ சிந்தை என்ன செய்யுது? ஆள் திடகாத்திரமாக இருக்கிற ஒன்றாவது நபராகி அந்த மூத்த சகோதரனை தேர்ந்தெடுக்க வச்சது. சாமுவேலும் மூத்த சகோதரன் தான், மூத்த பிள்ளை தான், இந்த வீட்டில் இளவரசனாக இருப்பான். அவன் தான் திடகாத்திரமாக இருக்கிறான், உடல் பலமாக இருக்கிறது, அவன் அரசாங்கத்தில் வேலை செய்து கொண்டு இருக்கிறான், இவனாக தான் இருப்பான்னு சொல்லிட்டு ஒரு தீர்க்கதரிசி கூட 5 நிமிஷத்தில் என்ன செய்துட்டாரு? சொந்த சிந்தனையில் வந்துட்டாரு. அந்த நேரம் தான் கர்த்தருடைய சவுண்டு கேட்குது, தீர்க்கதரிசி சாமுவேலே, நீ சாமுவேலாக பார்த்தனா ராஜாவை தேர்ந்தெடுக்க முடியாது. சாமுவேலாகிய உனக்குள்ள அந்த கெப்பாசிட்டி கிடையாது. சாமுவேலே, நீ பயங்கரமான தீர்க்கதரிசியாக மாறினது காரணம் நீ கிடையாது, நான் உன் கூட இருக்கிறதுனாலன்னு காமிச்சு கொடுத்தாரு. எத்தனை ஆவிக்குரிய தேவ ஜனங்களுக்கு இது புரியுது? ஒருவேளை இது நான் சொல்லுகிறத புரியாமல் நீங்கள் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. நீங்கள் ஒரு ஆரம்ப கிறிஸ்தவங்க, இல்லை நீங்கள் ஏசப்பா பிள்ளையாக கூட இன்னும் மாறல, உங்களுக்கு ஒன்றுமே புரியலன்னா கூட இதை கேட்டுக்கொண்டே இருங்க. உங்கள் லைஃப்பை கர்த்தர் மாற்றுவார். ஏன்னா ஒரு நற்செய்தி என்ன தெரியுமா? படிப்போ பட்டம் இல்லை உங்களை உயர்த்த போகிறது, அவருடைய ஞானம், அவருடைய விவேகம் அவர் உங்களுக்கு சொல்லி தருவார். நீங்கள் பேதையாக இருந்தாலும் கர்த்தர் உங்களை நடத்துவார். காசு பணம் தேவையில்லைங்க, பெரிய பெரிய கர்மம் தேவையில்லை, இலவசமாக பெற்றுக்கொண்டோம், இதை இலவசமாக கொடுக்குறோம். ஸோ தேவ ஜனம் புரிந்து கொள்ளுங்க, மனுஷர் பார்க்கிற விதம் உண்டு. மாம்ச சிந்தனையின் முடிவு மரணம், மாம்ச சிந்தனை மரணம் என்று சொல்லுகிறது. ஸோ நீங்கள் உங்கள் சொந்த சிந்தனையால் யோசித்து கொண்டே இருந்தால் உங்கள் லைஃப்பில் போராட்டம் தான். ஏன் திருமணத்தில் போராட்டம், ஏன் தொழிலில் போராட்டம், ஏன் ஊழியத்தில் போராட்டம்? ஏன்னா நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கிறீங்க, நீங்கள் அதற்கு தலைவராக இருக்கிறீங்க. உங்களால் 4 செவரை தாண்டி யோசிக்க முடியாதுன்னா நீங்கள் எப்படி ஒரு பரலோக காரியத்தை நீங்கள் செய்ய முடியும்? எப்படி உங்கள் குடும்பத்தை நீங்கள் எழுப்புதல் அடைய வைக்க முடியும்? அதனால தான் உங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தனை தேவை. பாவத்தை ஜெயிக்க போராடுறீங்களா? கிறிஸ்துவின் சிந்தனை தான் உங்களுக்கு வேண்டும். உங்க சிந்தனை தான் உங்களை பாவத்துக்குள்ள தள்ளி கொண்டு இருக்கு. அதனால்தான் நீதிமொழிகள் 23:7 சொல்கிறது, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். தெளிவாக பாருங்க, உங்க சிந்தனை எப்படி இருக்குதோ அப்படிதான் நீங்க இருப்பீங்க. உங்கள் சிந்தனையை நீங்கள் தெளிவாக டெவலப் பண்ணலன்னா, கிறிஸ்துவின் சிந்தனையை உள்ளே கொண்டு வராமல் போயிட்டீங்கன்னா நீங்கள் சொந்த சிந்தனையில் வாழ்ந்துருவீங்க. தாவீது அழகாக சொல்லுகிறார், வீண் சிந்தனையை நான் வெறுக்கிறேன். ஏன்னா வீண் சிந்தனை, அதால் அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. உங்களுக்கு தெரியும், தாவீது ஒரு பாவத்தில் விழுந்தார். காரணம் வீண் சிந்தனை, உலக சிந்தனை, பாவ சிந்தனை. வீண் சிந்தனை உலக சிந்தனையாய் மாறும். சும்மா இருக்கும் பொழுது எதையாவது யோசிக்கும், இந்த நபர்கிட்ட ஃபோன் பண்ணலாமான்னு யோசிக்கும், இந்த ஆள்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆகிட்டேன்னு யோசிக்கும். ஆனால் தேவ சிந்தனை இருந்தால் ஆண்டவர் சொல்வார், இப்போ இதை பண்ணாத, இன்னொரு நாள் பண்ணலாம். இன்னொரு நேரத்தில் ஆண்டவரே சொல்வார், இப்போ நீ பண்ணு, அவங்க தேவையில் இருக்கிறாங்க, ஒரு நல்ல ஆலோசனையை சொல்லுன்னு ஆண்டவரே சொல்லி தருவார். பட் நமக்குள்ளாடி இந்த கிறிஸ்துவின் சிந்தனை இல்லாததுனால நம்ம நினச்ச நேரம் எல்லாம் நம்ம பேசுவோம். The time which we use is not God's time. நம்ம கர்த்தருடைய டைமை யூஸ் பண்ணலை, நம்ம டைமை யூஸ் பண்ணுறோம். அதனால தான் தேவ ஜனமே இந்த கிறிஸ்துவின் சிந்தனை தேவையாக இருக்குது. நம்ம வாழ்க்கையில் சிறக்கணும், உயரணும், ஞானமுள்ளவங்களாக இருக்கணும், ஒரு பொழுதும் பிசாசிட்ட தோற்று போகக்கூடாதுன்னா நமக்கு எப்பொழுதுமே தேவை கிறிஸ்துவின் சிந்தனை. பிசாசு எப்பொழுதும் சொல்லுவான், நீ தோற்று போயிடுவ, உன்னால் முடியாது. பவுல்கிட்ட போய் பிசாசு சொல்லும் பொழுது பவுல் சொல்கிறாரு, என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்கிறாரு. பவுல்கிட்ட பிசாசு சொல்கிறான், இதோட உன் ஊழியம் முடிஞ்சிருன்னு சொல்லும் பொழுது பவுல் சொல்கிறாரு, நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டால் நாங்கள் ஒடுங்கி போவதில்லைன்னு சொல்கிறாரு. பவுல்கிட்ட பிசாசு சொல்கிறான், பவுலே நீ ஊழியெல்லாம் சரியா, இந்த பாம்பு கொத்திட்டு நீ செத்துருவேன்னு சொல்லும் பொழுது பவுல் சொல்கிறார், எனக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது, இந்த விஷத்தை தேவன் முறித்தருள்வார். எப்படி பார்த்தீங்களா? கிறிஸ்துவின் சிந்தனை பவுலுக்குள்ளே பயங்கரமாக இறங்கிட்டு. ஸோ இன்றைக்கி இந்த கிறிஸ்துவின் சிந்தனை எனக்கு வேண்டும்னு விரும்புகிறவர்கள் இருக்கிறீங்கன்னா கவனமாக இந்த பதிவை கேளுங்க, சோத்திரத்தோடு கேளுங்க. இந்த கிறிஸ்துவின் சிந்தனை வந்துட்டுனா உங்கள் லைஃப்பில் விட முடியாத பாவத்தை விட முடியும். நீங்கள் நினச்சி கொண்டு இருக்கிறீங்க, என்னால் விடவே முடியலை, இதெல்லாம் கட்டுக்கதை.
அப்போ எப்படிங்க? அப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி அநேகர் நினைக்கிறாங்க. ஒரு சிலர், அதாவது எல்லாரும் இல்லை, நிறைய பேர் நினைக்கிறாங்க பாவத்தை விடவே முடியாது, குடியை விடவே முடியாது, விபச்சாரத்தை விடவே முடியாது, பயத்தை விடவே முடியாது, சந்தேகத்தை விடவே முடியாது, இந்த வியாதியிலிருந்து விடுதலையே வராது. இது எல்லாம் நம்மளுடைய அவிசுவாசம். ஏன் நம்ம லைஃப் அப்படி இருக்குதுன்னா, நம்ம மைண்டை நம்ம அப்படியே அமைச்சிக்கிட்டோம். நம்ம சிந்தனையில் நம்ம பயந்தே பழகிட்டோம், இப்போ பயந்து கொண்டு இருக்கிறோம். அதனால தான் நீதிமொழிகள் 23:7 சொல்லுகிறது, நம்ம எப்படி நினைக்கிறோமோ அப்படி தான் நம்ம இருப்போம். ஒரு பிறந்த பிள்ளைய நீங்கள் வெளி உலகம் காட்டாமல் ஒரு கிணத்துக்குள்ளேயே போட்டு வளர்த்துட்டிங்கன்னா அந்த பிள்ளைக்கு வேறு என்ன தெரியும்? யோசித்து பாருங்கள். இன்றைக்கி ஏன் ஆதிவாசிகளுக்கு பேச தெரியல? ஆதிவாசிகளுக்கு இன்றைக்கி ஏன் நம்மளை போல் உடைகளை அணிய தெரியல? ஏன்னா அவங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல. அப்போ ஒரு மனுஷ மூளைக்கு எதை சொல்லிக் கொடுக்குறோமோ அதுதான் அவனுடைய கடைசி அவுட்புட்டாக இருக்கும், அவனுடைய பிரதிபலனாக இருக்கும். அப்போ ஒரு ஆதிவாசிக்கு எதுவுமே தெரியலனா, நான் சொன்னது போல் ஒரு பிள்ளைய பிறந்ததுலேருந்து ஒரு கிணறுல அடைச்சி போட்டு சாப்பாடை மட்டும் கொடுத்தீங்கன்னா அது நினைக்கும், மேலேருந்து எனக்கு சாப்பாடு வரும், நான் சாப்பிட்டுட்டு இந்த கிணத்துக்குள்ளே இருக்கணும், அவ்வளோதான் அதுக்கு தெரியும். ஆனால் ஒரு 20 வயசில் அதை கிணத்துலேருந்து வெளியே தூக்குனிங்கன்னா அது வெளியே உலகத்தை பார்க்க எவ்வளோ பெரிய உலகம் இருக்குது. யார்கிட்டையும் பேச தெரியாது, எந்த உடைகளும் போட தெரியாது, செல்ஃபோன்னா என்னன்னு தெரியாது, சர்ச்சுனா என்னன்னு தெரியாது, கார்னா என்னன்னு தெரியாது, வீடுனா என்னன்னு தெரியாது. காரணம் கிட்டத்தட்ட 20-25 ஆண்டு கிணத்துலே மூடப்பட்டதுனால, கிணத்துக்குள்ளே கடந்ததுனால இது எல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். ஸோ தேவஜனமே, இப்படி தான் நம்மளுடைய சிந்தனையை நம்ம பல நாட்கள் சிறைப்படுத்தி வச்சுருவோம். சில நேரம் குடும்பத்தில் உள்ள தகப்பன் இல்லை தாய், அவர்களுடைய பேச்சு உங்களை பயங்காட்டி கொண்டே இருக்கும். கொடுமையான தகப்பன்கிட்ட நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க, கொடுமையான கணவர்கிட்ட மாட்டியிருப்பீங்க, இல்லை கொடுமையான மனைவிட்ட மாட்டியிருப்பீங்க. அதனால் உங்கள் மைண்டில் ஒரு லிமிட் வச்சுருப்பீங்க, இதை தாண்டி என்னால் எழும்பவே முடியாது. ஆனால் இந்த வசனம் சொல்லுது, எதைனாலும் நீங்கள் தாண்ட முடியும், எதனாலும் நீங்கள் ஜெயிக்க முடியும், கிறிஸ்துவின் சிந்தனை வந்துட்டுனா. கிறிஸ்துவின் சிந்தனைனா என்ன? ரொம்ப எளிமை. அதற்கு முன்னாடி சத்துரு எப்படி நம்மளை ஜெயிக்கிறான் அதை ஒன்று அனுபவ ரீதியாக ஒரு சாட்சி, ஒரு நல்ல ஒரு நடந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு கிறிஸ்துவின் சிந்தனையை பெற்றுக்கொள்கிறத ரொம்ப எளிதில் பார்த்துவிடும். ஸோ தேவஜனங்கள், இதுவரைக்கும் ஜெபத்தோடு கேட்டீங்க, உங்கள் இருதயத்துக்குள்ளே இந்த வசனம் கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. இது உங்களோடு நிற்காது, உங்கள் மூலமாக அநேகருக்கு கடந்து செல்லும் நான் விசுவாசிக்கிறேன். எப்பொழுதுமே இந்த ஊழியத்தை செய்கிற அடியார்களுக்காக செபியுங்க. அநேக ஆயிரங்களுடைய மனக்கண்களில் கர்த்தர் திறந்து கொண்டு இருக்கிறாரு. இன்னும் இந்த ஊழியத்தை தாழ்மையோடு அநேக ஆயிரங்களுக்கு சேவையாக செய்ய கர்த்தர் கிருபை தருவாராக. இதை நான் எப்பொழுதுமே கடைசியில் சொல்லுவேன், பட் ஸ்பிரிச்சுவல் WF சேனலில் அதிகமாக சொல்கிறது கிடையாது. நீங்கள் ஜெபத்தில் தாங்கிக் கொள்ளுங்கள். அநேக ஆயிரங்களுக்கு அன்று உதவி செய்கிறாரு. இன்னும் அநேகருக்கு பயன்பட கர்த்தர் தாமே உதவி செய்வாராக. ஸோ நான் சொன்ன கதை, அது நடந்த சம்பவம். ஒரு நாள் ஒரு அருமையான ஒரு ஓட்டப்பந்தய வீரர், பயங்கரமாக ஓடுவார். அவர் ஒரு பயங்கரமான வீரர். அந்த வீரரை பார்த்து ஒரு நபர் சந்திக்க போகிறார். அவர் ஆப்போசிட் டீமில் உள்ள பார்ட்டியில் உள்ள ஆள். அப்போது எல்லா போட்டியிலையும் ஜெயிக்கிற அந்த ஓட்டப்பந்தய வீரர் கிளம்பி ரேஸுக்குள்ளே வாராரு. வாசலில் வந்த உடனே போட்டி ஆரம்பிக்க போகிறது. ஆனால் எதிரியின் டீம்லேருந்து ஒருத்தர் வந்துட்டு, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டார். உடனே அவர் நல்லா இருக்கிறேன்னு, ஏன்னா அவர் நல்லா இருக்கிறார், நல்ல உடல் பயிற்சி செஞ்சு நல்லா சாப்பாடு சாப்பிட்டு நல்ல ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலில் இப்போ எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு இப்போ ரன்னிங் ரேஸுக்கு வரார். ஓட்டப்பந்தயம் வருகிற வழியில் இந்த எதிரி டீமில் உள்ள ஒரு தந்திரசாலி என்ன செஞ்சிட்டான், அவர்கிட்ட போய் கேட்குறான், நான் உடம்புக்கு முடியலையா, ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, பலவீனமாக இருக்கிறீங்களே, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டிருக்கான். இவருக்கு மண்டையில் நமக்கு என்ன பலவீனம், நம்ம தான் நல்லா தானே இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிருக்காரு. ஆனால் இவன் சொன்னதை அவரால் மறக்க முடியல. என்ன ஒரே பலவீனமாக இருக்கிறோம் போல், ஏதோ உடம்புல நமக்கு ஏதோ பிரச்சனை போல், வெளியே உள்ள ஆட்களுக்கே தெரியுதே, நம்ம மூஞ்ச பார்க்குறவங்களுக்கு தெரியுதுன்னா நம்ம அவ்வளோ வீக்காக ஏதோ ஆயிட்டோம், நமக்கு ஏதாவது ஆயிட்டான்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சிந்தனை ஆயிட்டு. ஆனால் இப்போ டைம் இல்லை, இப்போ போட்டி தொடங்க போகுது. அதனால் அந்த ஓட்டப்பந்தயத்தில் போய் நிற்கிறாரு. இந்த பையன் இப்படி கேட்டுட்டு அங்கேருந்து தப்பிச்சு வெளியே வந்துட்டான்.
இப்போ ஓட்ட பந்தயத்தில் இவர் போகிற அந்த ட்ராக்குக்கு வரைக்கும் இவர் சிந்தனையெல்லாம் நமக்கு ஏதோ ஒன்று ஆயிட்டு, நம்ம ஃபேஸை பார்த்தாலே தெரியுது, நமக்கு ஏதோ ஒன்று பிரச்சனை ஆகிட்டுன்னு சொல்லி அவருடைய பிபி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது, அவருடைய ப்ரெஷர். அப்போ அவருக்கு அப்படியே ஒரு போராட்டம் அவருக்குள்ளே, நமக்கு என்ன ஆயிட்டு, நமக்கு ஏதோ பலவீனம் போல், அதை யோசித்து கொண்டே இருக்கிறார். இப்போ எல்லாரும் கோர்ட்டில் இருக்கிறாங்க, கன் முழங்குது, சவுண்ட் உண்டாகுது, எல்லாரும் ஓடுறாங்க, இவரும் ஓடுகிறார். ஆனால் இவருடைய சிந்தனை ஃபுல்லாக எனக்கு ஏதோ பிரச்சனை போல், எனக்கு ஏதோ பிரச்சனை போலன்னு யோசித்து எப்பொழுதும் முதலாவது வரக்கூடிய நபர் அன்னைக்கு தோத்து விட்டார். அதுக்கு பிறகுதான் யோசிக்கிறார், வீட்டில் போகிறாரு, அவர் நல்லா தான் இருக்கிறார், மனைவிட்ட கேட்குறாரு, நான் எப்படி இருக்கிறேன், எனக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டால் இல்லை ஒன்றுமே இல்லை, நீங்கள் நல்லா தானே இருக்கிறீங்க. அதுக்கு பிறகுதான் யோசிக்கிறார், நம்ம ஏன் இன்னைக்கு தோத்தோம், நம்ம மைண்டு ஃபுல்லாகவே அந்த பையன் சொன்ன பொய் தான் இருந்துச்சு. அப்போ யோசித்து பாருங்க, ஒரு பொய்யினுடைய பவர். இன்னொரு புரிகிற மாதிரி இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இப்போது உங்களுக்கு இந்த கொரோனா வியாதின்னு சொன்னால் நல்லாவே தெரியும். நமக்கு 2019-20 அந்த டைமில் கொரோனா நம்ம தேசத்தை ஆட்டி படைச்சிச்சு. இந்த கொரோனா காய்ச்சலில் ஏகப்பட்டவருடைய உயிர் போயிட்டு, ஆண்டோடைய பெரிதான கிருபையினால் இந்த கொரோனா டைமில் நிறைய பேருக்கு கொரோனா வரலை. வராதவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் சில நேரம் பார்த்தீங்கன்னா கொரோனா நமக்குள்ளே இருந்திருக்கும், ஆனால் ஆண்டவர் கிருபையில் அது போயிட்டுன்னு வைங்களேன். இப்போ உங்களுக்குள்ளாடி ஒரு கொரோனா இருக்குது, நீங்கள் கண்டுபிடிக்காமலே இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக உங்களுக்குள்ளே கொரோனா இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நல்லா தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா வேலையும் செஞ்சிட்டே இருக்கிறீங்க. ஏன்னா உங்களை பிளட் டெஸ்ட் எடுக்கலை, உங்களுக்கு கொரோனா இருக்குதுன்னு யாரும் சொல்லலை. இப்போ கொரோனா இருக்கிற உங்களுக்கு 10 நாளாக கொரோனா இருக்குது, திடீர்னு செக் பண்ணுறாங்க, கொரோனான்னு சொல்கிறாங்க. சொன்ன நேரத்தில் இருந்து நீங்கள் ரொம்ப டயர்டாயிருவீங்க, ரொம்ப உடம்பு வலிக்கும், ரொம்ப பலவீனமாக இருக்கும். ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிட்டு கொரோனா இருக்குதுன்னு. கொரோனா உள்ளே வந்துட்டுன்னு தெரிஞ்ச உடனே நீங்கள் என்ன செய்வீங்க, கட்டிலில் போய் படுப்பீங்க, ரொம்ப டயர்டாக எழும்புவீங்க. இப்போ உண்மையாட்டே கொரோனா உங்கள் உடம்பை பலவீனப்படுத்த ஆரம்பிக்கும். ஏன்னா உங்கள் சிந்தனையில் புரிஞ்சிட்டீங்க கொரோனா வந்துட்டு. ஆனால் 10 நாள் கொரோனாவோட தான் இருந்தீங்க. ஆனால் கொரோனா உள்ளே இல்லைன்னு தெரிஞ்சதுனா, உங்களுக்கு இருக்குதுன்னு தெரியாததுனால நீங்கள் நல்லா தான் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க, அந்த கொரோனா ஒன்றுமே செய்யலை. ஆனால் எப்போ கொரோனா இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சோ, 10 நாள் வரைக்கும் கிரியை செய்ய முடியாத கொரோனா 11ஆவது நாள் எப்போ கொரோனா உள்ளே இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் பயத்துக்கு இடம் கொடுத்தீங்களோ, கொஞ்சம் கொஞ்சமாக அது வேலையை காட்ட ஆரம்பிக்கும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் சில நேரம் சில ஆபத்தில் நம்ம இருப்போம். ஆனால் கர்த்தர் அதை சொல்ல மாட்டார். விசுவாசத்தில் ஈஸியாக ஜெயித்திட முடியும், வசனத்தை நம்பி ஜெயித்திட முடியும். ஆனால் ஒன்றும் இல்லாதவனை இருக்குதுன்னு சொல்லி அந்த ஓட்டப்பந்தயத்தில் தோக்க வச்சதும் ஒரு பொய் தான். கொரோனா இருக்கிறவங்கள கொரோனா இல்லாதது போல் வாழ வச்சதும் அந்த சிந்தனை தான். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. வியாதியே இல்லாத அந்த ஓட்டப்பந்தய வீரனை பார்த்து நீ என்ன பலவீனமாக இருக்கிறன்னு சொல்லி சிந்தனையில் ஒரு வார்த்தை வந்துச்சு, அது ஒரு பொய். அதை கேட்டதுனால அவன் தோற்று போனான். ஆனால் கொரோனாவோட சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு இருந்த 10 நாளில் 10-15ஆவது நாளில் கொரோனா காணாமல் போயிடும். ஆனால் அந்த 10ஆவது நாளில் கொரோனா இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே உள்ள மனநிலையை பாருங்கள். இப்போ ஒரு நபரை எடுங்க, 10 நாளாக அவனுக்கு கொரோனாவே இல்லை, சுத்தமாக கொரோனாவே இல்லை. ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க, அதில் கொரோனான்னு காட்டுது. ஆனால் உண்மையை சொன்னால் கொரோனாவே இல்லை. அவனுக்கு கொரோனா டெஸ்ட்டு தவறாக காமிச்சு விட்டதுன்னு வச்சுக்கோங்க, தெரியாமல் அதில் ரிசல்ட்டு தப்பாயிட்டு. இப்போ இவனுக்குள்ளே கொரோனா கிடையாது. ஆனால் ரிசல்ட்டை பார்த்த உடனே என்ன நினைப்பான், எனக்கு கொரோனா வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தானாக ஒரு டயர்டு வரும், தானாக ஒரு தலை சுற்று வரும். இது எப்படி வருதுன்னா, நம்ம சிந்தனை நமக்கு அந்த பயத்தை ஏற்றுக்கொண்டுட்டு பிறகு தான் சொல்லுவாங்க அது ரிசல்ட்டு தப்பு. அப்போ 2 நாள் காய்ச்சல் மாதிரி இருந்துச்சு, 2 நாள் தலை சுற்றுன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் அது அவங்களுடைய நினைப்பு. ஸோ தேவஜனமே, நம்ம சிந்தனை நம்மளை என்ன செய்யுதுன்னா நம்மளை அடிமையாக மாற்றுது. பல ஆண்டுகளாக பாவத்தோடு பாவ நண்பர்களோடு இருக்கும் பொழுது பாவ சிந்தனை தான் இருக்கும். அதனால தான் கிறிஸ்துவின் சிந்தனை நமக்கு தேவை. வெற்றி உள்ள ஜீவியம் வாழணுமா, கிறிஸ்துவின் சிந்தனை எப்படி பெற்றுக்கொள்ளனா, உங்கள் கையில் இருக்குதே ஒரு மகா பைபிள், கர்த்தர் கொடுத்த பொக்கிஷம்.
அந்த பொக்கிஷத்தில் உள்ள ஒவ்வொரு வசனத்தையும் உங்கள் சிந்தனையிலையும் உங்கள் இருதயத்தையும் கொண்டு போகணும். இந்த தாகத்தோடு ஒரு காக்கா வந்துச்சான், சின்ன வயசில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த தாகத்தோடு வந்த காக்கா வந்து ஒரு பானையில் கொஞ்சம் கொஞ்சம் கல் எடுத்து போட்டுச்சான். அந்த தண்ணி மேலே வந்துச்சான், கல் கீழே போச்சான், அந்த தண்ணியை குடிச்சிட்டு பறந்துச்சின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கல்லையும் தன்னுடைய வாயில் கொத்தி கொத்தி எங்கே போட்டுச்சு? பானைக்குள்ளே போட்டுச்சு. பானையில் உள்ள தண்ணி மேலே வந்துச்சான். ஸோ இதே போல தான் தேவஜனமே, நம்ம வசனத்தை எடுத்து நம்ம இருதயத்துக்குள்ளே கொண்டு போய் சிந்தனையில் அதை கொண்டு வந்தோன்னா நமக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தனை வருகிறது. கிறிஸ்துவின் சிந்தனைனா வேற ஒன்றுமே இல்லை. இந்த வேத வசனத்தில் உள்ளதை அப்படியே நம்பணும். போராட்டம் வரும்பொழுது வேத வசனத்தில் உள்ளதை நம்பணும். வேத வசனம் சொல்லுது, கர்த்தரை நேசிக்கிறவங்களுக்கு எல்லாம் நன்மையாக நடக்குது. அப்போ உங்களை யாராலையும் ஜெயிக்க முடியாது, எல்லாமே நன்மைக்கு தான் நடக்குது. எப்பக்கு நெருக்கப்பட்டாலும் நீங்கள் ஒடுங்கி போவதில்லை. அப்போ பிஸ்னஸ் லாஸ் ஆகலாம், குடும்பம் எதுக்கலாம், யோபுவை போல இழப்புகள் வரலாம், எத்தனை இழப்புகள் வந்தாலும் நீங்கள் ஒடுங்கி போவதில்லை. இதான் வாக்குத்தத்தம். நம்ம என்ன செய்வோம்? சின்ன ஒரு 5000 ரூபா கடன் வந்தாலே சோர்ந்து போயிடுவோம், ஒரு 50,000 ரூபா கடனில் சோர்ந்து போயிடுவோம், திருமணமாக லேட்டான சோர்ந்து போகிறோம். ஆண்டு சொல்கிறாரு, உங்களுக்கு எல்லாம் நன்மைக்கு நடக்குது. திருமணம் டிலே நன்மையாக மாறும், குழந்தை இல்லாமல் நன்மையாக மாறும், சீக்கிரமாக ஆண்டு விடுதலை தருவார். வீடு இல்லாமல் இருக்கிறது நன்மையாக மாறும், வேலை இல்லாமல் இருந்த நாட்கள் நன்மையாக மாறும், உபத்திரவம் நன்மையாக மாறுது. இதான் வசனம் சொல்லுது. தாவீது சொல்கிற, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அப்போ உபத்திரவம் வந்தது நல்லதாக மாறிட்டு. ஸோ நீங்கள் வேத வசனத்தை நம்புகிறது தான் கிறிஸ்துவின் சிந்தனை. விசேஷமாக புதிய ஏற்பாட்டில் உள்ள தேவனுடைய பிரமாணங்களை இன்னும் நம்புவது தான் உங்களுக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தனை இன்னும் வளர வைக்கும். அதனால தான் பிலிப்பியர்களது நிருபணத்தில் பவுல் இவ்வாறாக சொல்கிறார், இயேசு கிறிஸ்து, அதாவது கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுது. அப்படின்னா அங்கே வந்து ஆல்ரெடி இல்லை, நீ தான் அதை தக்க வைத்து கொள்ளணும்னு சொல்லி தராரு. ஏன்னா தேவஜனமே, இந்த சிந்தனைன்னு சொல்கிறது ரீப்ளேஸ் தான் பண்ண முடியுமே தவிர ரீக்ரியேட் பண்ண முடியாது. ரீப்ளேஸ் அதாவது நீங்கள் திரும்பியும் அந்த இடத்த வந்து மாற்றிக்கொண்டே இருக்கணும். இந்த டயாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. உள்ள ரத்தம் அழுக்காகும், அந்த ரத்தத்தை திரும்பியும் சுத்திகரிப்பாங்க. இதே போல் மனுஷனுடைய சிந்தனை தவறானதை கொப்பளிச்சு கொண்டே இருக்கும். நீங்கள் வேத வசனத்தை, சுத்தமான வசனத்தை கொண்டு வந்து கொண்டே இருக்கணும். ஏன் தெரியுமா தேவஜனமே? ரீக்ரியேஷன் கிடையாது. இதில் திரும்பியும் ஆண்டவர் புதிதாக சிந்தனையை மாற்ற மாட்டார். நீங்கள் தேவையில்லாததை நவுட்டிட்டு புதுசை வைக்கணும். கெட்ட சிந்தனை உள்ளிருந்து வரும், உடனே பரிசுத்த சிந்தனையை கொண்டு வரணும். வசனம் சொல்லுது, கனியற்ற எந்த கிரியைகளையும் வராமல் அதை கடிந்து கொள்ளுங்கன்னு சொல்லுது. அப்போ கெட்ட சிந்தனை வருதா, பண ஆசை வருதா, இச்சை நிரம்பினது வருதா? வசனம் சொல்லுது, இந்த மாதிரி கெட்ட காரியங்கள் வரும் பொழுது, கனியற்ற காரியங்கள் வரும் பொழுது அதை கடிந்து கொள்ளுன்னு சொல்லுது. உடனே நீங்கள் சொல்லணும், இயேசுவின் நாமத்தில் சொன்ன உடனே அது அலரும். போராடுதா, ஒரு நேரம் உபாசம் போட்டு ஜெபிக்கணும். கொஞ்ச நேரம் போராடுங்க, கொஞ்ச நாட்கள் போராடும், அதுக்கு பிறகு போய்விடும். ஸோ தேவ ஜனங்களே, அதை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்துவின் சிந்தனை தான் நமக்கு தேவை. இந்த போராட்டத்துக்கு வசனம் என்ன சொல்லுது, வியாதிக்கு என்ன சொல்லுது, அவரே நம்ம பரம வைத்தியர், அதை விசுவாசிக்கணும். அவருடைய தழும்புகளால் நான் குணமாகணும்னு சொல்லிக்கொண்டே இருக்கணும். அதை முழு நிச்சயத்தோடு விசுவாசிக்கணும். ஏதாவது போராட்டம் இருக்குதா? வேத வசனம் என்ன சொல்லுது? பிசாசின் போராட்டமா? வசனம் சொல்லுது, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிற அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அப்போ உங்கள் எண்ணங்களுக்கு பதிலாக, மனித எண்ணங்களுக்கு பதிலாக கிறிஸ்துவின் வார்த்தையை கொண்டு வந்து வைக்கிறது தான் கிறிஸ்துவின் சிந்தை. இப்போ மனிதன் சொல்லுவான், ஓ இது பயங்கரமான பில்லி சுன்யம், இது வந்தால் குடும்பமே அழிஞ்சிரும், கோத்திரமே அழிஞ்சிரும் சொல்லுவான். ஆனால் வசனம் சொல்லுது, சகல அந்தகாரங்களையும் ஜெயிக்கிற ஒரு வல்லமை நசரேனா இயேசுவின் நாமத்தில் இருக்குது. அப்போ இயேசுவின் நாமத்தை எடுத்தால் விரட்ட முடியும். அப்போ நீங்கள் பயந்து போய் இருக்கக்கூடாது. உடனே வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்த்து அதுக்கு நேராக வந்து விடணும். ஸோ பிசாசு போராட்டம்னா அதுக்குள்ள வசனங்களை எடுத்து ஜெபிக்க ஆரம்பிக்கணும். உலக போராட்டம்னா அதுக்குள்ள வசனத்தை எடுத்து ஜெபிக்க ஆரம்பிக்கணும். பாவ போராட்டம்னா அதுக்குள்ள வசனத்தை எடுத்து ஜெபிக்க ஆரம்பிக்கணும். இதுதாங்க கிறிஸ்துவின் சிந்தனை. இதற்கு ரொம்ப உதவி செய்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். வசனங்களை அப்பப்போ எடுத்து நினைவுபடுத்திக்கிட்டே இருப்பார், உள்ளேருந்து நினைவுபடுத்திக்கிட்டே இருப்பார். அதனால தான் ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். தேவ சித்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும்னா உங்கள் சிந்தனை, உங்கள் மனசு புதுசாக மாறணும். அப்படி புதுசாக மாறணும்னா நீங்கள் வசனத்தை உங்கள் சிந்தனைக்கும் உங்கள் இருதயத்துக்கும் கொண்டு போகணும்.
அதை கன்ஃபஸ் பண்ணி கொண்டே இருக்கணும், அதை அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும். டாக்டர் இது முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா, வேத வசனத்தில் வாங்க. இந்த காரியம் நடக்காதா, வசனம் சொல்லுது கடுகளவு விசுவாசம் இருந்தால் மலையே பெயர்ந்து போன்னு சொல்லுது. அப்போ ஏன் நம்ம பயப்படணும்? அந்த கடன் மாறும், அந்த திருமண தடை மாறும், எல்லாமே மாறும். ஏசப்பா ஏற்ற நேரத்தில் நன்மைக்காக செய்வார். ஒருவேளை அது இருந்துக்கிட்டே இருக்குதா, இந்த வசனத்தை சொல்லுங்க, எல்லாம் நன்மைக்கு நடக்குது. அப்போ எந்த இடத்துலையுமே சாத்தானுக்கு இடமே கிடையாது. ஏசப்பாட்ட சாத்தான் சுற்றி விளையாடுறான், சுற்றி விளையாண்டு கேள்வி கேட்குறான். ஐயா இந்த கல் அப்பமாக்கும், ஐயா மேலேருந்து கீழே குதியும், ஐயா இந்த எல்லாத்தையும் நான் உமக்கு தாரேன், நீர் என்ன வணங்கும். எப்படி தான் அவன் தலைகீழ சுற்றினாலும் ஏசப்பா வசனத்தை வச்சு ஜெயித்தார். அப்படின்னா என்ன புரிகிறது? பிசாசு எந்த ரூபத்தில் வந்தாலும், பாவ ரூபத்தில் வந்தாலும், வியாதி ரூபத்தில் வந்தாலும், கடன் ரூபத்தில் வந்தாலும், சண்டையின் ரூபத்தில் வந்தாலும், பாஸ்டர் என்ற ஒளியின்தூதனுடைய வேஷத்தில் வந்தாலும் நீங்கள் ஜெயிக்க முடியும். நீங்கள் நினைப்பீங்க நல்ல பாஸ்டர் நினைப்பீங்க, ஆனால் அவன் மோசமான ஆளாக இருப்பான். வீட்டுக்குள்ளே ஜெபிச்சுட்டுலாம் இருப்பான். ஆனால் அவன் இன்னொரு வீட்டில் ஒரு 50,000 ரூபா கடனை வாங்கிட்டு கொடுக்காதவனா இந்த ஊரில் ஓடி வந்திருப்பான். சரி பாஸ்டர்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையும் விட்டுருப்பாங்க. இன்னொரு இடத்துல ஏக்கா எனக்கு ரொம்ப கடன் இருக்குது, எம்மா எனக்கு ரொம்ப கடன் இருக்குது, கொஞ்சம் உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு உங்கள் நகையை கொஞ்சம் கேட்பாங்க. நீங்களும் நம்பி கொடுப்பீங்க, ஊழியர் தானேன்னு. அதுக்கப்புறம் ஆளை காணாது. தேவ ஜனமே, ஊழியருடைய ரூபத்தில் கூட வந்தால் கூட நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. ஏன்னா ஆவியானவர் உங்கள் கூட இருக்கிறாரு, அவர் சொல்லி தருவார். நீங்கள் கிறிஸ்துவின் சிந்தனையாகி இந்த வசனத்துக்கு எவ்வளோ இடம் கொடுக்குறீங்களோ. தேவ ஜனங்களே, வேதத்தில் மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் இது எல்லாமே இயேசுவே நேருக்கு நேர் பேசின வார்த்தைகள். அதெல்லாம் எடுத்து வாசித்து கொண்டே இருங்க. இயேசு மலை பிரசங்கத்தில் சொன்னார், ஆவியில் எளிமையுள்ளவர் பாக்கியவான்கள். அப்படி நிறைய கோட்டிங்ஸ் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் ஃப்ரீயாக இருக்கும்போது சொல்லிக்கொண்டே இருங்க. எப்படி ஒரு கொலைகாரன் எழும்புறான், எப்படி நக்சலைட்ஸ் எழும்புறாங்க, எப்படி பெரிய பெரிய தீவிரவாதிகள் எழும்புறாங்கன்னா அவங்க மைண்டை யாரோ மூளை செலவை பண்ணுறாங்க, தேவையில்லாததை அவங்க சிந்தனையில் சொல்லி கொடுக்குறாங்க. அதனால் என்ன நடக்குது? அவர்களுக்குள்ள கெட்ட இம்பேக்ட் வருது. அவங்க வெடிகுண்டு போட்டுட்டு கூட அவங்க மறிக்க தயாராக இருக்கிறாங்க. அப்போ ஒரு சிந்தனை எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகும். ஆனால் அந்த சிந்தனையை கிறிஸ்துவுக்காக பயன்படுத்துங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற மகா பயங்கரமான அந்த சிந்தனையை கர்த்தருக்காக பயன்படுத்துங்க. நீங்கள் சாதிப்பீங்க. நீங்கள் தோற்று போவதே இல்லை. ஒவ்வொரு வாட்டியும் பிரச்சனை வரும்பொழுது கிறிஸ்துவின் சிந்தனை எனக்குள்ளே இருக்குது, நான் தோக்க பிறந்தவன் அல்ல, கிறிஸ்துவின் சிந்தனை எனக்குள்ளே இருக்கும் பொழுது எப்படி நான் தோப்பேன், எப்படி என்னால் தோக்க முடியும்? முடியவே முடியாது. என் குடும்பத்தில் போராட்டம் இருக்கா? கிறிஸ்துவின் வார்த்தை அதற்காகவே இருக்கிறது. அதை தேடி கண்டுபிடிங்கள், அதை கன்ஃபஸ் பண்ணுங்க, அதை அறிக்கை பண்ணுங்க, அதை விசுவாசிங்க, அதை இருதயத்துக்கு கொண்டு போங்க. வேத வசனமே உங்கள் வாழ்க்கையாக மாறட்டும். கிறிஸ்துவின் சிந்தனை உங்களை வாழ வைக்கும், உங்களை உயர்ந்த இடத்துல கொண்டு போகும். உங்களை அநேகருக்கு முன்னாடி மரியாதை உள்ள நபராக, கனம் பொருந்திய நபராக, ஆவிக்குரிய நபராக, அநேகருக்கு வழிகாட்டியாக வாழ வைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதுதாங்க இந்த கிறிஸ்துவின் சிந்தனை. இதற்காக நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த சிந்தனை வந்ததுனால தான் எல்லாரும் வெற்றி மேலே வெற்றி பெற்றாங்க, உயர்வு மேலே உயர்வு பெற்றாங்க. பணத்தினாலேயோ பட்டத்தினாலேயோ செய்ய முடியாததை கிறிஸ்துவின் சிந்தனையினால் செய்ய முடியும். உங்கள் குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ளே நடத்த முடியும். உங்களுக்கு தேவை கிறிஸ்துவின் சிந்தை தான். இந்த ஆண்டு பணமோ பட்டமோ பதவியோ பெரிய நபர்களோ பொலிட்டிஷியனோ பெரிய பெரிய உயர்ந்த காரியங்களோ உங்கள் வாழ்க்கையில் செய்து தர முடியாததை இந்த கிறிஸ்துவின் சிந்தனை செய்து தரும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. தெய்வ ஜனங்கள் கிறிஸ்துவின் சிந்தனைக்கு இடம் கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா செவ்வாய்க்கிழமையும் எல்லா வியாழக்கிழமையும் நம்ம ஒரு அருமையான பதிவு போட்டு கொண்டு இருக்கிறோம். தொடர்ந்து ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலில் கர்த்தர் போட உதவி செய்வார். கடந்த நாட்களில் ஆண்டு சமூகத்தில் ஜெபிக்கவும் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு அதன்படி செய்ய கொஞ்சம் காலதாமதம், அதனால் வீடியோஸ் வராமல் இருந்தது. இனிமே எவ்ரி டியூஸ்டே அண்ட் எவ்ரி தேர்ஸ்டே த வீடியோஸ் வில் அரைவ். நீங்கள் தெளிவாக 9 மணி அளவில் பெற்றுக்கொள்ளுங்கள், அநேகருக்கு பகிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் வேறு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ.